Hi friends, very good morning to all. Last class la the aldehyde, ketone and carboxylic acid and the unit la addition reactions பத்தி பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல. அந்த அடிஷன் ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல முதல்ல அசிடிக் மீடியம் அண்ட் பேசிக் மீடியம் அதனுடைய ரோல் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல வரக்கூடிய ஃபர்தராக இருக்கக்கூடிய அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இது நமக்கு நீட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாவில் ஒரு முக்கியமான ஏரியா இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். திஸ் இஸ் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அது ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் எனிதிங். we can take the pure HCN because it is a partially positive and partially negative. pure HCN இருக்கும்போது ஆன்சர் வந்து நோ ரியாக்ஷன். ஆல்ரெடி பார்த்தோம் these are acidic medium or basic medium, the reaction only possible. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்துக்கூடிய ரியேஜென்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே HCN வித் பேசிக் மீடியம், HCN வித் பேசிக் மீடியம் ஆர் அதே கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கூடிய மீடியம் NaCN. திஸ் இஸ் த NaCN அப்படிங்கிறது அயானிக் காம்பவுண்ட், கம்ப்ளீட்லி Na ப்ளஸ் அண்டு Cn மைனஸ். அதே மாதிரி இந்த பேசிக் மீடியத்தில் இந்த பேஸ் பண்ணோம்னா ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ நமக்கு Cn மைனஸ் வந்து பியூர் நெகட்டிவ் சார்ஜாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ இந்த Cn மைனஸ் ரெண்டு கேட்டகரியிலுமே Cn மைனஸ் போயிட்டு அங்கே அட்டாக் பண்ணும். ஸோ Cn மைனஸ் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் O மைனஸாக ஃபார்ம் ஆகும். இதில் இந்த Cn போய் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உங்கள் ஒரு Cn கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் இதே மாதிரி கிடைக்கும். ஸோ Cn, திஸ் இஸ் த O மைனஸ். ஆல்ரெடி தெரியும் இந்த O மைனஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பில் வெளியே போன அந்த H ப்ளஸ், இந்த H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது we can get the Cn and OH similar to the OH and Cn. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சைனோஹைட்ரின் கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோஹைட்ரின். இட் இஸ் கால்ட் த சைனோஹைட்ரின். இதுக்கு நேம் வந்து சைனோஹைட்ரின். ஸோ பியூர் ஹைட்ரஜன் சைனைட் நமக்கு ஆன்சர் வந்து நோ ரியாக்ஷன். பட் அசிடிக் மீடியம் ஆர் பேசிக் மீடியம் ஆல்ரெடி தெரியும். பேசிக் மீடியம் இருந்தால் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது பியூர் Cn மைனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பியூர்லி நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு முதல் ஆனியான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு சைனோஹைட்ரின் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், complete hydrolysis of cyanide. Next most important, complete hydrolysis of cyanide. இதில் கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின்ஸில் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனைட் கேட்பாங்க, அதே மாதிரி கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனைட் கேட்பாங்க. ஸோ நமக்கு முதல்ல சைனைட் எடுத்துக்கலாம். கொஷின்ஸில் RC∏N. ஸோ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் வேறு, கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் வேறு. ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது H ப்ளஸ் வித் வாட்டர். ஆல்ரெடி தெரியும் ஒரு அல்கைல் சைனைடில் லோன் பேர் வித் அசிடிக் மீடியம் நமக்கு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆர் வாட்டர் வித் OH மைனஸ், திஸ் இஸ் த பேசிக் மீடியம். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்ராலிசிஸில் ஒவ்வொரு பாண்டாக பிரேக் பண்ணும்போது 3 பாண்டு பிரேக் பண்ணுறோம், 1, 2 and 3. ஸோ கார்பனோட நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், டெல் நெகட்டிவ், திஸ் இஸ் டெல் பாசிட்டிவ். ஹைட்ராலிசிஸில் நெகட்டிவ் கூட பாசிட்டிவ், பாசிட்டிவ் கூட நெகட்டிவ். ஸோ H and OH and H and OH. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஆர் சி. இந்த கார்பனில் ஒரு பாண்டை பிரேக் பண்ணும்போது OH, அனதர் பாண்டை பிரேக் பண்ணும்போது OH, அனதர் பாண்டை பிரேக் பண்ணும்போது OH. ரிமைனிங் என்ன வெளியே போய்டும் அப்படின்னா அம்மோனியா வந்து வெளியே போயிடும். ஸோ இதில் ஃபர்தராக கிடைக்கக்கூடியது ஒரு கார்பனில் 2 OH இருந்தால் வேல்யூ அன்ஸ்டேபிள், இமீடியட்டாக என்ன வெளியே போயிடும் அப்படின்னா நமக்கு வாட்டர் வந்து வெளியே போயிடும். அப்படி வாட்டர் வெளியே போயிட்டால் நமக்கு ரிமைனிங் கிடைக்கக்கூடியது RC∏OH. நமக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை மோல் வாட்டர் நீடட் அப்படின்னா 2 மோல் வாட்டர் நீடட். எத்தனை மோல் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னா 2 மோல் வாட்டர் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலாக 3 மோல் நமக்கு தேவைப்படுது. இந்த 3 மோலில் 1 மோல் நமக்கு திரும்ப கிடச்சிது. திரும்ப என்ன வெளியே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாட்டர்ஸ் வெளியே வந்துடுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நம்ம கொஸ்டின்ஸில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட், ஒரு சயனைடை வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை மோல் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னா 2 மோல் வாட்டர் இருந்தால் போதும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னது, கார்பாக்சிலிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பார்சியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட். பார்சியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட். அப்போ பார்சியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக 3 மோல் தேவைப்படுது, நமக்கு 1 மோல் திரும்ப கிடச்சிருது. ஸோ வி நீட் ஒன்லி 2 மோல்ஸ் இஸ் என்எஃப். 2 மோல் இருந்தால் ஒரு சயனைடை வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஸோ பார்சியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுக்கு வி நீட் 1 மோல் ஆஃப் வாட்டர். சரிங்களா, பார்சியல் அப்படிங்கிறது அதில் 50%. ஸோ நீங்கள் 3ல் 1.5ன்னு சொல்லக்கூடாது. ஸோ 1 மோல் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிருது. ஸோ 2 மோல் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ், 1 மோல் அப்படிங்கிறது பார்சியல் ஹைட்ராலிசிஸ். ஸோ பார்சியல் ஹைட்ராலிசிஸில் ரியாக்ஷன் நம்ம கொஸ்டினில் ஆன்சர் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ RC triple bond N, we can take the H plus with water, acidic medium, or OH minus with water, basic medium. ஸோ பார்சியல் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாண்டை பிரேக் பண்ணும்போது H அண்டு OH ஒரே ஒரு வாட்டரை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது RC double bond N, this is the OH and this is the H. அடுத்த ஸ்டெப்பில் தெரியும், this is the enol, this is the enol. ஸோ டாட்டோமெரிசம் நடக்கும், இட் இஸ் கால்ட் கீட்டோ enol டாட்டோமெரிசம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதும் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறதும் நடக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது RC double bond O NH2, நமக்கு அமைடு வந்து கிடைக்கும். சரிங்களா, கொஷின்ஸில் ரொம்ப முக்கியமானது அதுதான். கொஷின்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு RC triple bond N, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமானது. RC triple bond N, partial hydrolysis and complete hydrolysis. பார்சியல் ஹைட்ராலிசிஸில் எத்தனை மோல் நமக்கு தெரியும், 1 மோல். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸில் 2 மோல். பார்சியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அமைட். பார்சியல் ஹைட்ராலிசிஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமானது அமைட். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதை நீங்கள் மெக்கானிசம் பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த அடிஷன் ஆஃப் HCN. நீங்கள் இந்த எம்டிஜி மாதிரியான புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் HCN do not react with carbonyl compounds on acidic medium or basic medium. நமக்கு ரியாக்ஷன் வந்து பாசிபிள். அதே மாதிரி பார்சியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், we can get the amide. அதே மாதிரி கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட் அப்படிங்கிறது we can get the கார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சயனைட்டில் the alkyl cyanide RC triple bond N we can convert it to the carboxylic acid, and partial hydrolysis of cyanide the RC triple bond N converted to the amide. சரிங்களா, ஸோ எத்தனை மோல் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். பார்சியல் ஹைட்ராலிசிஸ்க்கு we need 1 mole of water and கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்க்கு we need 2 moles of water. சரிங்களா, அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அடுத்தது இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதை பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில ஐடியா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்ஸை பாருங்கள். திஸ் இஸ் த கார்பonyl காம்பவுண்ட்ஸ் C double bond O. திஸ் இஸ் த கார்பonyl காம்பவுண்ட்ஸ். நமக்கு எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் HCN ஹைட்ரஜன் சயனைட் வித் பேசிக் மீடியம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், HCN அல்லது NaCN எடுத்துக்கலாம், நமக்கு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதில் R அப்படிங்கிறது ஆல்டிகேட் கீட்டோன் ஆர் சம்திங். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் இந்த CN போய்ட்டு அட்டாக் பண்ணும். திஸ் இஸ் த O மைனஸ். இந்த O மைனஸில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த O மைனஸ் அப்ஸ்ட்ராக்ட் த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஒரு OH அண்டு CN. திஸ் இஸ் கால்டு த சைனோஹைட்ரேட். நம்ம கொஸ்டினில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, த கார்பonyl காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் HCN with basic medium, we get the compound A. ஸோ இந்த A அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு தெரியும். திஸ் இஸ் த காம்பவுண்ட் A. நம்ம காம்பவுண்ட் A வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த காம்பவுண்ட் A, சரிங்களா, A ரியாக்ட் வித், சரிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷனில் இந்த A அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே கேட்டகரியில் கூட கார்பன், அதில் ஒரு OH cyanohydride, this is the CN and this is the 2. It is called the cyanohydrine. This is called the cyanohydrine. This is compound A. இந்த காம்பவுண்ட் ஏ கூட டிஃப்ரெண்ட் டைப்பான ரியாக்ஷன்ஸ் நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு H3O+, சரிங்களா? H3O+ அப்படிங்கிறது H+ வித் வாட்டர். H+ வித் வாட்டர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நமக்கு நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் இருந்தால் அசிடிக் மீடியமாக இருந்தால் நமக்கு அசிடிக் மீடியம். அதே மாதிரி பேசிக் மீடியம் பார்த்தா பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அல்லது கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சார்ஜ். இட் இஸ் கால்டு பேசிக் மீடியம். ஸோ அசிடிக் மீடியத்திலும் பேசிக் மீடியத்தில் நமக்கு இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நமக்கு ஜென்ரலாகவே நடக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் C++N இது வந்து இன்னும் கிளியராக எழுதணும் அப்படின்னா C++N அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், நமக்கு இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் அண்ட் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸில் நமக்கு H+ வித் வாட்டர் முன்னே தான் பார்த்தோம். H+ வித் வாட்டர் அப்படிங்கிறது அசிடிக் மீடியத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு COOH கிடைக்கும். ஸோ அசிடிக் மீடியத்தில் நமக்கு CN ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கார்பன், இதில் ஒரு சைடில் ஒரு OH அண்டு அனதர் சைடில் COOH. திஸ் இஸ் கால்ட் த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனைட். இது H3O+ அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ், சரிங்களா? சப்போஸ் இதே கேட்டகரியில் நெக்ஸ்ட் கொஸ்டினில் இப்படி கேட்குறாங்க, பார்ஷியல் H2O அல்லது பார்ஷியல் H3O+ ஆர் பார்ஷியல் H+ வித் வாட்டர். பார்ஷியல் H+ வித் வாட்டர் ஆல்ரெடி தெரியும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் we need 1 mole of water, so the CN group converted into amide. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த CN குரூப் என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா C++O NH2O கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்க்கு we need 1 mole of water, கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்க்கு we need 2 moles of water. ஸோ ஆசிட் அண்ட் அமைட். இது செகண்ட் கொஸ்டின். இதே கேட்டகரியில் தேர்ட் கொஸ்டின் we can add the Dibol H. Dibol Hல ஆல்ரெடி நமக்கு தெரியும், Dibol H அப்படிங்கிறது சிங்கிளி ஹைட்ரேட் டோனார். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்டிகேட் கிடைக்கும்னு பார்த்தோம், சரிங்களா? ஸோ நமக்கு நீங்கள் ஆல்ரெடி இதில் நம்ம நடத்திருக்கோம், நீங்கள் 1 by 1 எடுத்து பாருங்கள். ஸோ இந்த CN குரூப் கன்வெர்டட் இன்டு ஆல்டிகேட் குரூப். இது ஒரு ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதே கேட்டகரியில் SnCl2 with HCl. It is called the Stefan's reduction. Stephan reductionல we need 2 moles of hydrogen, அதாவது we need only 2 hydrogen அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்டிகேட் கிடைக்கும், COH and C++OH. It is called the Stephan reduction. Suppose இதே கேட்டகரியில் Sn with HCl, it is not a Stephan reduction, but we need 4 hydrogen. The CN group CH2NH2O மாறும். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. This is the OH அமீன் கிடைக்கும், CH2 and NH2. This is not a Stephan reduction. This is only Stephan reduction. இது ஆல்ரெடி பல டைம் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் நிக்கல் வித் ஹீட் ஆர் ஹைட்ரஜன் பல்லேடியம் வித் ஹீட், ஹைட்ரஜன் பிளாட்டினம் வித் ஹீட், அல்லது நமக்கு ரானே நிக்கல், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். ஸோ இதுக்கும் திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்னால் இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு 4 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வி கெட் த CH2 அண்டு NH2, ஒரு அமீன்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் இதே கேட்டகரியில் we can take the lithium aluminum nitrate is a strong reducing agent. திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது this same type of product, OH and CH2 and NH2 is a complete hydrolysis, ஏன்னா lithium aluminum nitrate. சப்போஸ் இதே கேட்டகரியில் we can take the sodium borohydride. சோடியம் போரோஹைட்ரேட் எதாவது ரெடியூஸ் பண்ணாது அப்படின்னா சைனைடை வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஸோ ஆன்சர் வந்து நோ ரியாக்ஷன். ஆன்சர் வந்து என்னது, நோ ரியாக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நிறைய ஏரியா வந்து 1 by 1 என்ன பண்ணலான்னா கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை 1 by 1 ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த கெமிஸ்ட்ரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக. நம்மளுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி, அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில், அதாவது ஆல்டிகேட் அண்ட் கீட்டோனில் அடிஷன் ஆஃப் நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அடிஷன் ஆஃப் சோடியம் பை சல்ஃபைட். சரிங்களா, இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பை சல்ஃபைட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில். சோடியம் பை சல்ஃபைட் டெஸ்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான டெஸ்ட். ஜென்ரல் ரியாக்ஷனில் திஸ் இஸ் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகேட் ஆர் கீட்டோன்.
react with sodium bisulfate NaHSO3, it is called the sodium bisulfite. நமக்கு கிடைக்கக்கூடியது இதில் Na plus HSO3 minus கிடைக்கும். ஸோ அந்த HSO3 minus போய் அட்டாக் பண்ணும், அது ஆல்டிகைட் ஆர் கீட்டோன். ஸோ வி கெட் த SO3 minus and Na plus. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா, இந்த கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் எ ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். இட் இஸ் எ ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். இதுதான் நமக்கு ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரியில். ஸோ அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபேட்டில் இட் இஸ் கால்ட் த சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட். நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கலர் அப்படின்னு தெரிஞ்சா ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது சிம்பிள் ரியாக்ஷன். இதுக்கான மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இந்த அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபேட்டுக்கான டெஸ்ட்டு. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன். ஸோ இந்த சோடியம் பைசல்ஃபேட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaOS டபுள் பாண்ட் OHன்னு எழுதலாம். இது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக நமக்கு டீகம்போஸ் ஆகும்போது ஒரு அயானிக் காம்பவுண்டு டீகம்போஸ் ஆகும்போது Na ப்ளஸ் அண்டு ப்ளஸ் O மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸாக பிரியும். ரிமைனிங் இருக்கிறது S டபுள் பாண்ட் O அண்டு OH. ஸோ இது சல்ஃபருக்கு மேலே ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லோன் பேர். they can act as a nucleophile. They can act as a nucleophile, but this is the bulkier nucleophile. This is the bulkier nucleophile. They can act as a larger size nucleophile. இது வந்து larger size nucleophile ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து போர்ஸ் பண்ணும், இன்னும் அதிகமாக போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. மெக்கானிசம் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். அசிடிக் மீடியத்தில் மெக்கானிசம் எப்படி நடக்கும், பேசிக் மீடியத்தில் மெக்கானிசம் எப்படி நடக்கும், அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அனதர் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது சோடியம் பைசல்ஃபேட் NaHSO3 சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட் given by கொடுத்துருக்கக்கூடிய எதெல்லாம் நமக்கு இந்த சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, ஆல் த ஆல்டிகேட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் இது. ஆல் த ஆல்டிகேட்ஸ், எல்லா ஆல்டிகேடும் இந்த சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ். அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் அப்படிங்கிறது the RC double bond O CH3. ஸோ இந்த அலிஃபாட்டிக் அப்படிங்கிறது this is the R only as a methyl, not phenyl. phenyl இருந்தால் நடக்காது. ஸோ அலிஃபாட்டிக் மெத்தில் அப்படிங்கிறது இந்த R அப்படிங்கிறது கண்டிப்பாக மெத்திலாக இருக்கணும். இந்த CO கூட கனெக்ட் ஆகக்கூடிய மெத்திலாக இருக்கணும். phenyl இருந்தால் நமக்கு இந்த டெஸ்ட்டை கொடுக்காது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சில ஐடியாலாம் தெரியும். ஸோ இந்த அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் அண்ட் ஆல் த ஆல்டிகேட்ஸ் ஒன்லி கிவ் த சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட். அது என்ன கலர் அப்படின்னா ஒயிட் கலர் அடக்ட் அட் ஒயிட் கலர் கிறிஸ்டல். சரிங்களா? நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் பார்க்கலாம். இதுக்கான மெக்கானிசம் இன் அசிடிக் மீடியம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி 2 கீ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெக்கானிசம் பார்த்ததுக்கப்புறம் கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிசம். இதுக்கான மெக்கானிசம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் C double bond O. we can take the bisulfate. இதிலிருந்து S double bond O and OH and O minus. இந்த O minus இங்கே புல் பண்ணுறதும் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே அட்டாக் பண்ணுறது. திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் சைட். ஸோ மோர் நியூக்ளியோஃபிலிக் சைட்டாக மாறும். ஸோ நமக்கு O மைனஸாக மாறும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதுக்கான ரீசன் இருக்குது, பின்னாடி 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் கேட்டகரியில் நமக்கு இது கிடைக்கக்கூடியது this is the carbonyl compounds. this is the O minus. அந்த O minus கூட இங்கே இருக்கக்கூடிய Na plus, இங்கே Na plus. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது S டபுள் பாண்ட் O அண்டு ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் ஓவாக மாறி இருக்கும், டபுள் பாண்ட் O அண்டு OHஆக மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்ட்ரா மாலிகுலர் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய O மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது this is the OH and this is the S double bond O and double bond O and O minus ஆக மாறும். சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சால்ட். இட் இஸ் இதுதான் வந்து என்னென்னா ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். திஸ் இஸ் த ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். சரிங்களா? ஸோ இதில் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்.
because the lone pair containing species நமக்கு ஆல்ரெடி தெரியும் lone pair containing species தான் this is the acidic medium. This is the acidic medium. So acidic mediumத்தில் lone pair containing nucleophile. அதே மாதிரி பேசிக் மீடியமாக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அல்லது பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல். ஸோ இதில் நமக்கு இந்த காம்பவுண்ட் தான் என்ன கலர் அப்படின்னா ஒயிட் கலர் அல்லது ஒயிட் கிறிஸ்டலின் அடக்ட். இதில் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அசிடிக் மீடியத்தில் இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பேசிக் மீடியத்தில் இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி எந்தெந்த காம்பவுண்ட்ஸில் இந்த டெஸ்ட்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட் தான் இந்த ரெண்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு சில கீ பாயிண்ட்ஸில் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, this reaction is reversible in nature. This reaction is reversible in nature. Reversible in nature. Point number 2, this reaction, point number 2, this reaction favors in acidic medium, favors in acidic medium. In basic medium, in basic medium the reaction goes backward direction. The reaction goes backward direction. சரிங்களா? ஆல்ரெடி அசிடிக் மீடியத்துக்கான மெக்கானிசம் பார்த்தோம். சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடியது பேசிக் மீடியமாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கார்பன், இதில் OH, இந்த கேட்டகரியில் S டபுள் பாண்ட் O அண்ட் O மைனஸ் Na ப்ளஸ் அண்ட் அனதர் டபுள் பாண்ட் O. சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடியது நம்ம இந்த ரியாக்ஷனில் பேசிக் மீடியம் எடுத்தோம்னா, பேசிக் மீடியம் அப்படிங்கிறது பேஸ் உடைய நேச்சர் என்னது, புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இந்த புரோட்டானை இப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா, ஸோ இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அங்கே நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ திஸ் இஸ் த O மைனஸ். இந்த O மைனஸ் S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O O minus Na plus. So this bond is migrated. So these are the leaving group. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப அதே கார்பனில் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, த ரியாக்ஷன் கோஸ் பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ நம்ம என்ன எடுத்தோமோ அது திரும்ப கிடைக்கும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் மோர் ஃபேவரபிள் இன் acidic medium. So this reaction favors in acidic medium, but this reaction is goes to in basic medium. The reaction is possible in backward direction. அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதை விட முக்கியமானது கொஷின். இதில் கொஷின்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், which of the following gives, which of the following compounds gives sodium bisulfite test. கொடுத்துருக்கூடிய எந்தெந்த காம்பவுண்டில் இந்த டெஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் HC டபுள் பாண்ட் OH ஃபார்மால்டிகேட். ஆல்ரெடி பார்த்தோம் ஆல் த ஆல்டிகேட், ஃபார்மால்டிகேட், அதே மாதிரி அசிட்டால்டிகேட். தேர்டு கேட்டகரி பென்சால்டிகேட். சரிங்களா? C6H5 அண்டு HC டபுள் பாண்ட் O எத்தில், இதுவும் ஒரு ஆல்டிகேட். ஃபிஃப்த் ஒன் HC டபுள் பாண்ட் O CH2PH. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் கேட்டகரியில் ஒரு பக்கம் எத்தில், இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு C டபுள் பாண்ட் OH, இதுவும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் C டபுள் பாண்ட் O கீட்டோன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் எயித் ஒன் CH3 C double bond O PH. Next one PH C double bond O PH. Next one CH3 C double bond O CH2 and CH3. Next one C double bond O and ரெண்டு சைட்லையும் எத்தில். Next one PH CH2 C double bond O CH3. 13 PH CH2 C double bond O CH2 and CH3. இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த சோடியம் பைசல்ஃபைட் டெஸ்ட். ரொம்ப ஒன் பை ஒன்னாக நல்லா பார்த்துட்டே வாங்க. கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கிவ்ஸ் சோடியம் பைசல்ஃபைட் டெஸ்ட். கொடுத்துருக்கக்கூடிய எந்தெந்த காம்பவுண்ட்ஸாக அந்த டெஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி 2 பாயிண்ட்டு கிளியராக பார்த்துட்டோம். சோடியம் பைசல்ஃபைட் டெஸ்ட் இஸ் given by all the aldehydes and aliphatic methyl ketones. Aliphatic
மெத்தில் கீட்டோன்ஸ். அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆர் சி டபுள் பாண்ட் ஓ CH3. திஸ் இஸ் ஆர் நாட் ஏ ஃபினைல் குரூப். திஸ் இஸ் த அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் அல்லது அலிஃபாட்டிக் மெத்தில் காம்பவுண்ட். சரிங்களா, அது மெத்தில் காம்பவுண்ட். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் த ஆல்டிகேட்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்டை கொடுக்குமானா ஃபார்மால்டிகேட் டெஸ்ட்டை கொடுக்கும், அசிட்டால்டிகேட் டெஸ்ட்டை கொடுக்கும். இது எல்லாமே ஆல்டிகேட். ஆல்டிகேட்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்டை கொடுக்கும். சரிங்களா. அடுத்தது திஸ் இஸ் த கீட்டோன். பட்டு கீட்டோனில் என்ன கீட்டோனாக இருக்கணும், நமக்கு அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெத்தில் அண்ட் கீட்டோன். திஸ் இஸ் அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன். ஸோ இந்த டெஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பக்கம் மெத்தில் இன்னொரு பக்கம் ஃபினைல். இது அரோமேட்டிக் காம்பவுண்ட், இது இந்த ஃபினைல். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ டெஸ்ட். இது மெத்தில் கீட்டோன் எடுத்துக்கூடாது, அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோனாக இருக்கணும். திஸ் இஸ் அரோமேட்டிக் மெத்தில். சரிங்களா. அரோமேட்டிக் ஃபினைல் குரூப் இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ இது கொடுக்காது. அதே மாதிரி இது 2 ஃபினைல் குரூப், இதுவும் இந்த டெஸ்ட்டை கொடுக்காது. இது அலிஃபாட்டிக் கார்பனில் ஒரு பக்கம் மெத்தில் அண்ட் ஒரு பக்கம் எத்தில். ஸோ மெத்தில் இருக்கிறதுனால மெத்தில் அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் இந்த டெஸ்ட்டை கொடுக்கும். அடுத்த கேட்டகரி திஸ் இஸ் த கீட்டோன். பட் ரெண்டுமே அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் தான். பட் அலிஃபாட்டிக் மெத்தில் காம்பவுண்ட் கிடையாது. இதுவும் எத்தில், இதுவும் எத்தில். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்காது. நெக்ஸ்ட்டு அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன். திஸ் இஸ் நாட் ஏ அரோமேட்டிக். பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்குது. டைரெக்டாக ஃபினைல் குரூப் கனெக்டாக இருந்தால் தான் அந்த டெஸ்ட்டை கொடுக்காது. ஸோ இது அந்த டெஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி திஸ் இஸ் த எத்தில் அண்ட் திஸ் இஸ் த கார்பன். ஸோ இதில் மெத்தில் கிடையாது, ஒன்லி எத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது இந்த டெஸ்ட்டை கொடுக்காது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ்ஸ் சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட் அப்படின்னா, ஒன்று இந்த பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஆல் த ஆல்டிகேட் அண்டு செகண்ட் பாயிண்ட் அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ். அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ் ஒன்லி கிவ்ஸ் த டெஸ்ட். சரிங்களா. இதுதான் இந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்கும். மற்ற எதுவும் இந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்காது. ஆல் த ஆல்டிகேட்ஸ் அப்படின்னா எந்த ஆல்டிகேட், அது அலிஃபாட்டிக்கோ அரோமேட்டிக் எந்த ஆல்டிகேட், எனி ஆல்டிகேட் இந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டெஸ்ட். பட்டு கீட்டோனில் அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன்ஸ். சரிங்களா. அலிஃபாட்டிக் மெத்தில் கீட்டோன், அந்த கீட்டோனில் பக்கத்தில் ஃபினைல் குரூப் இருந்தால் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை கொடுக்காது. பட் ஒரு கார்பன் தள்ளி இருக்கணும். அந்த ஒரு கார்பனில் தள்ளி இருக்கும் போது அதில் ஒரு மெத்திலால் ப்ரெசென்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த டெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே இதெல்லாம் நீட்டில் நமக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஏரியா. அதனால் இந்த கொஷினில் அதுக்கான டெஸ்ட்லாம் 1 by 1 பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா அதை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப ஒரு சில முக்கியமான பாயிண்டில் இருக்குது இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். அடுத்த அடிஷன் ஆஃப் ஆல்கஹால், அதில் ஹெமி அசிட்டல், ஹெமிகேட்டல், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வித் அம்மோனியா டெரிவேட்டிவ், அதோட ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிளமன்சன், வுல்ஃப்கிஷ்னர், ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.